வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு யுவனுக்கோ ஒரு யுவதிக்கோ தீர்மானம் எடுப்பது என்பது எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஒரு துவக்கமாக இருக்கலாம். ஆண்டவர் மூலமாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக வருவது குறைவாக இருந்தாலும், ஆனால் ஒரு வறுமையில் இருக்கிற ஊழியக்காரன் என்று யாரை ஆண்டவர் விட்டு விடுவதில்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் அவரோடு இப்படி நீங்களும் நானும் ஒரு சீட்டில் சரிசமமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. பேட்ரிக் அண்ணன் ஒரு எளிய வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அண்ணன். பதிலுக்கு பதில் செய்யணும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழைய காலத்து அந்த நியமனங்களை இன்றைக்கு நம்ம நடைமுறைப்படுத்துவோமானால் வீட்டிலையும் மன்னிப்பு இருக்காது, சமுதாயத்திலையும் மன்னிப்பு இருக்காது, ஊழியத்திலையும் மன்னிப்பு இருக்காது. இதை குறித்து யோசிக்கும் பொழுது இது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தகவல் பரிமாற்றம் ரொம்ப சுலபமாகவும் வேகமாகவும் நடந்துடும். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த தகவல் கிடச்சி அவங்க துரிதகதியாக வந்து உங்களை சந்தித்து, அதுலேயும் நீங்கள் சொல்லும் போது பேங்க்குக்கு போயிருக்கேன், பேங்க்கில் போய் சந்திக்கிறேன்ற அளவு அந்த அந்த ஒரு ஆதங்கம் அவர்களுக்குள்ள ஒரு ஊழியக்காரனை எழுப்புறதுல நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு அது கொஞ்சம் குறைவுபட்டிருக்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் நடுவில் ஒரு காரியம் சொன்னீங்க, எம்எல் அங்கிள் உங்களுக்கு க்ரீன் இங்கில் எழுதுனாங்க, ஒரு லெட்டர் எழுதுனாங்கன்னு சொல்லி. அதை பற்றி அது எப்படி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு பண்ணுச்சு, அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? பொதுவாக எங்களுடைய அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்போ என்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த க்ரீன் இங்கில் கையெழுத்து போட்டதை பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் சர்டிஃபிகேட்டில் க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுறதை பார்த்துருக்கேன். என்கிட்டையும் அப்படி ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு. இப்போ எமில் அண்ணன் கையெழுத்துக்காக மட்டுமல்ல, முழு கடிதத்தையுமே அந்த பச்சை மயிலை எழுதினது எனக்கு ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, என்ன விதமான முக்கியத்துவத்தை உணர்ந்து, இல்லைன்னா என்ன விதமான ஒரு ஆசையோட ஆதங்கத்தோடு இந்த கடிதத்தை இந்த க்ரீன் இங்கில் எழுதியிருக்கணும் என்று யோசித்தேன். அப்புறம் என்னுடைய பசுமையான வாழ்வுக்கு, ஒரு ஒளிமயமான வாழ்வுக்கு இது ஒரு அடுத்த கட்ட அழைப்பு என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கடிதத்திற்கு பின்பு நான் தாமதிக்கலை. அதுக்கு பின்பு தான் எனக்கும் ஆண்டவருக்குரிய அந்த போராட்டம் அதிகமாக துவங்கி இறுதியில் ஆண்டவரை ஜெயித்து என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து இணைத்தார். பெரிய காரியம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மற்றவர்களுடைய அதிகாரத்தை, இந்த உலக பிரகாரமான அதிகாரத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த க்ரீன் இங்க் கிறிஸ்துவனுடைய ஊழிய அழைப்புக்கான அங்கீகாரமாக உங்கள் வாழ்க்கையில் அங்கிள் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க அங்கிள். நீங்கள் இன்றைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, எப்படியாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பெரும்பான்மையாக அவர்களுக்கான அந்த தெளிவில்லாத ஒரு நிலையை பார்க்க முடியுது. அதே மாதிரி நிறைய காலகட்டத்தில் இது கர்த்தருடைய சித்தமாக இருக்குமா இல்லையா அப்படின்ற தடுமாற்றம், இதை நான் எப்படி செய்வது என்கிற தடுமாற்றம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்குள்ளேயும் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. மூன்றாவது அதில் ஒரு காரியத்தை பார்க்குறோம், கொஞ்சம் சம்பாதிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி செட்டில் ஆன பிறகு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மக்களும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தீர்மானம் எடுப்பது என்பது ஒரு நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு அது ஒரு கலையாக இருக்கலாம், ஒரு திறமையாக இருக்கலாம். ஆனால் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு யுவனுக்கோ ஒரு யுவதிக்கோ தீர்மானம் எடுப்பது என்பது எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஒரு துவக்கமாக இருக்கலாம். அந்த துவக்கத்தை சீராக செய்யும்போது அதற்கு பின்பு அவர்களுடைய வாழ்வில் எல்லாமே நலமாக வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தீர்மானிப்பதில் இன்றைய இளைஞர்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் முழு நேர ஊழியம்
என்கிற அழைப்பு வரும்போது எந்த விதமான ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்கிற ஒரு தெளிவு இல்லாதது. அந்த தெளிவில்லாத நிலையில தான் எது அவருடைய கண்களுக்கு கவர்ச்சியாக, எங்களுக்கு எது தொடும் தூரத்தில் இருக்கிறதோ அதில் போய் இணைந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கு திறமைகள் மேடைகளிலே அலங்காரமாக பார்க்கப்படுகிற ஒரு காலம். திறமைகள் இன்றைக்கு அதிகமாக பாராட்டப்படுகிற காலம். அதுவும் குறிப்பாக பாடுவது, நடிப்பது, கோரியோகிராஃபின்லாம் சொல்கிறாங்களா அது, அப்புறம் இசை, இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில், எதிர்ப்பாளர்கள் மத்தியில் அதிகமாக ஈர்க்கப்படுகிற ஒரு காலம். ஸோ இவைகள் முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிற அநேக இளைஞர்களுக்கு இது ஒரு கவர்ச்சி பூமியாக மாறிவிடுகிறது. நானும் ஒரு இசையை கற்றுக்கொண்டால் எனக்கும் இந்த தாளந்து இருக்குமானா, நான் ஒரு லைம் லைட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே என்கிற அப்படிப்பட்ட எண்ணங்கள், உணர்வுகள் இளைஞர்கள் அதிகமாக தாக்குது. இன்னொன்று, அவர்கள் எந்த ஆலயங்களில் பங்கு பெறுகிறார்களோ அந்த ஆலயங்களில் பங்கு பெறுகிற இப்படிப்பட்ட இளைஞர்களை இனம் கண்டுகொண்டு அவர்களை முறையாக வழி நடத்துவதற்கு திருச்சபை போதகர்கள் அதிக முயற்சி எடுப்பதில்லை. அதிலும் குறிப்பாக இண்டிபெண்டன்ட் சர்ச், பெந்தேகோஸ்தே திருச்சபையில் சில போதகர்கள் இதை ஊக்குவிக்கிறார்கள். நீ ஒரு ஊழியனா போ, ஒரு மிஷினரியாக போன்னு சொல்லி. ஆனால் அநேக ஊழியர்கள் மத்தியில் இப்படி இளம் வயதில் ஊழியத்திற்கென்று தீர்மானிக்கிற இளைஞர்களிடத்தில் என்ன அழைப்பு இவனுக்கு இருக்குது, அந்த அழைப்பு இவனுக்கு இருக்கிற திறமையும் ஒத்து போகுதா, அந்த திறமையை வளர்த்து கொள்வதற்கு என்ன உதவி செய்யலாம் என்கிற கோணத்தில் அவர்களை ஊழியத்தில் இணைவது வரைக்கும் அவர்களை தொடர்ந்து நடத்துவதற்குரிய முறையான முயற்சிகள் எடுப்பதில்லை. அது ஒரு பெரிய குறையாக இருக்கிறது. நம்ம சபையில் எவ்வளோ ஊழியம் இருக்குது, அந்த ஊழியத்தை நீ செய்யலாமே என்று சொல்லி அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். அது நீங்களாக இப்பொழுது நிறைய எவாஞ்சலிஸ்ட், அவர்கள் நம்ம குறை சொல்வதற்கு இல்லை, நிறைய பேர் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறவர்களும் மேடையில் தோன்றாங்க. பல்வேறு விதமான விதங்களில் அவருடைய ஊழியத்தை குறித்த தகவல்கள் மக்களுக்கு வருகிறது. இதில் ஒரு இளைஞனுக்கு என்ன விதமான தகவல் அதிக ஈர்ப்புக்குரியதாக இருக்கோ, அப்போ இவரை மாதிரி நான் ஊழியம் செய்யணும், இவரோடு சேர்ந்து நான் செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். இவைகளெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு அந்த அழைப்பு இருந்தும் அந்த அழைப்பை பூரணப்படுத்துவதற்கு முயற்சிக்கக்கூடாத ஒரு காரணம். இன்னொரு காரணம் சொன்னீங்க, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறதுனால. சம்பாத்தியம், பொருளாதாரம் இவைகளெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனாலையும் அநேகர் ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தாலும் ஊழியத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் மூலமாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக வருவது குறைவாக இருந்தாலும், ஆனால் வறியவன் ஒரு வறுமையில் இருக்கிற ஊழியக்காரன் என்று யாரையும் ஆண்டவர் விட்டு விடுவதில்லை. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் பார்த்ததில்லை. இதுதான் வேத வசனம். அதனால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் அவரோடு இப்படி நீங்களும் நானும் ஒரு சீட்டில் சரிசமமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. இது இளைஞர்களுக்கு தெரியாததுனால, இன்றைய தேவைகள் அதிகமாக தெரிவதனால, நாளைய தேவைகள் அவர்களுக்கு பிரம்மாண்டமாக தெரிகிறதுனால ஊழியத்தினுடைய மகிமையை அவர்களால்
புரிந்து கொள்ள முடியலை. இதற்கு போதகர்கள், இப்படிப்பட்ட இளைஞர்களை ஆண்டவர் அண்டை நடத்தினவர்கள், ஒருவேளை என்னுடைய கூட்டத்தில் இத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, இன்னன்னார் எனக்கு தெரியும், அவர்கள் எந்த ஊழியத்தில் இருக்காங்க, எப்படிப்பட்ட பணி செய்கிறாங்க என்கிற ஒரு ஆர்வத்தோடு கூட ஒரு வேட்டை நாயை மாதிரி அவங்கள பின்தொடரும் அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இன்றைக்கு இல்லை. அதனால் இளைஞர்களுக்கு அந்த பணத்தினுடைய வலிமை தான் அதிகமாக தெரியுது ஒழிய ஆண்டவருடைய வல்லமை அவர்களுக்கு அதிகமாக தெரியலை. அதற்கு இப்படிப்பட்ட காட்சிகளை பார்ப்பவர்கள் இன்றைக்கு வாசிப்பது அதிகம் குறைந்துவிட்ட இந்த காலத்தில் மிஷினரி சரித்திரங்களை வாசித்து தேவன் பயன்படுத்தப்படும் மனிதர்கள் எப்படிப்பட்ட வழியாக கடந்து வந்திருக்கிறார்கள், செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் எப்படி தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. அதனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள், வழி நடத்துகிற குறைவாக இருப்பதினால முறையான ஊழியத்தில் இணைந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு குறைவு. அருமையாக சொன்னீங்க அங்குள். என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். அவரோடு கூட ஒரு இணையான ஸ்தானத்தை ஆண்டவர் தருகிறார். இத்தனை பெரிய பாக்கியத்தை மறந்துட்டு இந்த உலகத்தின் ஒரு ஆடம்பரம் அல்லது கவர்ச்சி அல்லது அங்கீகாரம் அந்த நிலைக்குள்ளாக வாலிபர்கள் இன்றைக்கி தள்ளப்படுகிறதையும் குறித்தும், இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்து தள்ளுகிறத குறித்து அழகாக பேசுனீங்க. இப்போ உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின நிறைய பேர் உங்களுடைய தாளந்துகளை பார்த்து நடத்தி இருப்பாங்க இல்லையா? இப்போ கேள்வி இருக்கலாம், நான் எப்படி இனம் கண்டு கொள்வது, எப்படி இதை நடத்துவதுன்னு. நீங்கள் எப்படி இந்த மிஷினரி பணியில் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் உங்களுடைய வரங்களை தாளந்துகளை பார்த்து உங்களை பயன்படுத்தின அனுபவங்கள் உண்டா? அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நண்பர் சுவிசேஷ ஜெபத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பணித்தளங்களுக்கு போவதற்கு மிஷினரிகள் தேவை, அதே போல் அலுவலகத்தில் பணி செய்வதற்கும் ஆட்கள் தேவை. யுத்தத்துக்கு போனாலும் சரி, ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆண்டவர் சன்மானம் கொடுப்பவர். இதை அறிந்து என்ன சொன்னாங்க, தம்பி நீங்கள் மிஷினரியாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க, நல்லது தான், இப்போதைக்கு அலுவலகத்தில் ஆள் தேவை இருக்குது தம்பி, நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே நான் செய்ய துவங்கினேன். பேட்ரிக் அண்ணன் அலுவலகத்துக்கு கோவில்பட்டி போகும்பொழுது கணக்கு எழுதுறது என் வேலை, கடிதங்களும் அவங்களுக்கு அதுக்கேற்றபடி செய்ய வேண்டியது இருக்கும். எமில் ஜபசிங் அண்ணன் பொது காரியதரிசி அலுவலகத்திற்கு வரும்போது அங்கே மெயினாக கரஸ்பாண்டன்ஸ் இந்த மாதிரி தட்டெழுத்து சுருக்கெழுத்து வேலைகள் இருக்கும். இப்போ இது 5 வருஷம் முடித்து நான் பைபிள் காலேஜுக்கு போகிறேன். அப்போ அங்கே டாக்டர் ஆர்லஸ்ன்னு ஒரு தேவனுடைய மனிதன், ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஸர்ஸ் இன் சவுத் இந்தியா பிப்ளிக்கல் செமினரி, அவர் ஒரு நாள், கிருபா நீங்கள் அடிக்கடி மிஷினரியாக போகணும்னு சொல்கிறீங்களே, படித்து முடித்ததுக்கப்புறம் தான் மிஷினரியாக தான் போகிறீங்களா, இல்லை என்ன செய்ய பிளான் பண்ணுறீங்க? இல்லைன்னா என்னுடைய பேசிக் கமிட்மெண்ட் அதுதான், அதனால் நான் ஒரு மிஷினரியாக போகணும் எனக்கு ஆசை இருக்குது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அந்த ஊழியத்தில் பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்குது. இப்போ மிஷினரி ஊழியம்னு எடுத்துக்கொண்டாலே புறப்பட்டு செல்லுகிற மிஷினரிகள், அருட்பணியாளர்கள் ஒரு கட்டம் இருக்காங்க. அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் அலுவலகத்தில் இருந்து அந்த மிஷினரிகளினுடைய தேவைகளுக்காக என்னென்ன செய்யப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்வதற்கும் இங்கே ஊழியக்காரங்கள் அவசியமாக இருக்குது. பொது காரியதரிசின்னு ஒருவர் அவசியமாக இருக்குது, நிதி காவலர்னு ஒருவர் அவசியமாக இருக்குது. அதனால் அந்தந்த அழைப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதற்குரிய திறமைகளையும் வளர்த்து கொண்டு ஆண்டவருடைய உச்சக்கட்ட அவருடைய மன நிறைவுக்கு ஏற்ப நம்ம செயல்படும்போது ஆண்டவர் இதை ஊழியமாக தான் பார்க்குறாரே ஒழிய அதில் எதுவும் குறைவான பார்வை எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அவர் எனக்கு விளக்கி காண்பித்தார். அதோடு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட நான் சில திறமைகளை பார்க்குறேன், நிர்வாகம் நீங்கள் நல்லா செய்யக்கூடிய அளவுக்கு
உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட புஸ்தகம் வச்சுருந்தார். அந்த புஸ்தகம்லாம் கண்ணா பின்னான்னு அங்கங்கே இருக்கும். சரி. எனக்கு அது முன்ன பின்ன அறிமுகம் இல்லாட்டாலும் அந்த புத்தகத்தை பூரா முதல்ல க்ளீன் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. சரி. என்னுடைய லெஷர் டைமில். அப்புறம் அதை வந்து செக்ஷன் வைஸாக நானே அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி டைப் பண்ணி அதை அந்தந்த ரேக்கில் ஒட்டி அதை ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் பிபிலியோகிராஃபி, அந்த எந்த ப்ரெஸ்ஸில் அச்சானது, யார் எழுதுனது, என்ன தலைப்பு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி பின்னால் ஒரு கவர் வச்சுருப்பாங்க. அதில் கார்டு இன்சர்ட் பண்ணி ஒரு லைப்ரரியன் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பகுதியை நான் செய்து கொடுத்தேன். இதெல்லாம் பார்த்த உடனே கிருபா யூ ஹேவ் தட் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லாய்டு தேவ இறக்கம்னு ஒரு அண்ணன் என் கூட படித்தார். அவர் எனக்கு சீனியர், யூத் ஃபார் கிரைஸ்ட்லேருந்து வந்தவர். அவர் ஒரு முறை என்ன சொன்னார், கிருபா நீங்கள் இப்படி மிஷினரின்னு சொல்கிறது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, அதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க, ஆனால் இந்த விதமான பணிகளை செய்வதற்கும் ஆட்கள் தேவை. அதனால் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் நம்ம செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும் ஒழிய, என்ன தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த தேவையை சந்திப்பதற்கு ஆட்கள் எழ வேண்டுமே தவிர, எனக்கு இந்த காரியம் இருக்குது நான் அதை செய்ய போகிறேன் என்று சொல்வதற்கு ஆட்கள் இன்றைக்கு அவசியம் இல்லை. அதனால் மிஷினரியாக வந்தீங்க, இதுவும் மிஷினரி ஊழியம்தான். அதனால் பி ஓப்பன். கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அப்படி எனக்கு உதவி செய்ததுனால அதனுடைய அனுபவத்தையும் அதில் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவியாக இருந்துச்சு. ஒரு முறை திடீர்னு பேட்ரிகன் என்ன சொன்னாங்க, தம்பி இந்த வருஷத்தை யூத் இயர்னு டிக்ளேர் பண்ணுறோம், 1981 யூத் இயர்னு டிக்ளேர் பண்ணுறோம். இப்போது சகோதரர் கிங்ஸ்லி மட்டும்தான் அதில் செய்துட்ருக்காங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து செய்தீங்கன்னா கவரேஜ் நல்லாயிருக்கும், நிறையா செய்யலாமே. ஏன்னா நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் வேலை செய்ததை நான் பார்த்துருக்கேன், யூ கேன் டூ இட், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி 1 இயர் அனுப்பி வச்சாங்க. இப்படி திறமைகளை கண்டு அல்லாவிட்டால் இதை செய்யக்கூடும் என்கிற நிலையை மற்றவர்கள் பார்த்து அதை ஊக்குவிக்கும்போது நம்ம அந்த ஊழியத்தில் செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகிறது. எமில் அங்கிள் பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 3வது முறையாக சீடர்களுக்கு தரிசனமான போது பேதுருவை உருவாக்குவதற்கு, பேதுருவை முழுமையாக்குவதற்கு இயேசுசாமி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கிறார். அவங்கள தனியாக கூட்டு போய் என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு, ஆமாண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி, கடைசியில் 3வது முறை கேட்கும்போது எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர் என்று இயல்பாகவே அவனை மன்னித்து, இயல்பாகவே மன்னிப்பு தேவை என்கிற சூழ்நிலைக்கு அவனை கொண்டு வந்து, இப்படி ஒரு பெரிய சரித்திர நிகழ்வை அதில் பார்க்குறோம். அதே மாதிரி எமில் ஜெபசிங் அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த ஒரு சம்பவத்தில் அது ஒரு சரித்திரம் என்று சொல்ல வேண்டும். நாகலாபுரம் என்கிற இடத்துல 3 நாட்கள் கூட்டம். கடைசி நாள் கூட்டத்தில் மட்டும்தான் எமில் ஜெபசிங் அண்ணன் பங்கு பெறுறாங்க. அன்றைக்கு ஒரு மிஷினரி பிரதிஷ்டை, மாலையில் ஒரு சிறப்பு கூட்டம். இப்போ சிறப்பு கூட்டத்துக்காக நம்மெல்லாம் ஜோம் பண்ணும் தம்பி அப்படின்னு எங்களை பருத்தி காட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. பருத்தி காட்டுனா தெரியுதா? பருத்தி காட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல கரிசல் மணல், அதில் வட்டமாக அந்த மிஷினரி ட்ரெயினிஸ் இருக்காங்க. அப்புறம் அலுவலகத்திலேருந்து நான் வந்திருக்கேன். இன்னும் ஒரு சில அந்த எஃப்எம்பிபியில் உள்ள தூத்துக்குடி பட்டணத்தில் உள்ள லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கு இரவு கூட்டத்தில் பெரியதோர் ஆசீர்வாதம் வரணும், அதுக்கு முதல்ல நம்மளை ஆயத்தப்படுத்தணும்
அதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோன்னு அண்ணன் சொல்கிறாங்க. எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபம் போயிட்டுருக்கு. யாரோ என் தோலை தொடுவதாக உணர்வுப்பட்டு பின்னால் திரும்பி பார்த்தா எமில் அண்ணன், தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி தனியாக கூப்பிட்றாங்க. கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் உடனே அண்ணனுடைய கண்ணில் ஒரே கண்ணீர். அண்ணன் என்னென்ன மன்னிக்கணும், என்னாச்சு அப்படின்னேன். இல்லை தம்பி நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னாங்க. நான் என்னென்ன உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் அன்னைக்கு ட்ரெஷர் ஆஃபீஸிலேருந்து பேட்ரிக் அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பில் கொண்டு வந்தீங்க. நான் கொடுத்த பில்லை அண்ணன் திருப்பி அனுப்பிட்டாங்க. அதில் சிலதெல்லாம் கட் பண்ணி. அப்போது அண்ணன் என்கிட்ட டைரெக்டாக ஃபோனில் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதை உங்கள் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட ரொம்ப கோவப்பட்டேன், பயங்கரமாக பேசிட்டேன். பேட்ரிக் அண்ணன்ட்ட பட வேண்டிய கோவத்தை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். நான் அப்படி நடந்திருக்கவே கூடாது. நீங்கள் போனதுக்கப்புறம் அக்கா ஆனந்தி, அவங்களுடைய மனைவி ஆனந்தி அக்கா கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தம்பி இதில் என்ன பண்ணுவாங்க, தம்பி எதுக்கு இப்படி கோவப்பட்டு வருத்தப்படுத்துனீங்க. அதனால் இன்றைக்கு நான் தைரியமாக கூட்டத்தில் பேசணுன்னா நீங்கள் என்ன மன்னிக்கணும். 2 பேரும் கட்டி பிடித்து அழுதோம். மன்னிப்புங்கிற வார்த்தை வரல, கண்ணீர் என்கிற வார்த்தை தான் மன்னிப்பாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் அந்த கூட்டத்தில், இரவு கூட்டத்தில். அந்த தலைவனாக இருந்தாலும் சரி, சீடனாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது தான் எபேசியர்களது நிருபம் 5வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற கூற்று. ஆக நானும் என்னுடைய மனைவியை மன்னிக்க வேண்டும், என்னுடைய மனைவி என்னை மன்னிக்க வேண்டும். அதே போல் தலைவன் சீடன் என்கிற உறவிலேயும் இது இருக்க வேண்டும். இது ஒரு வடுவாகவோ ஒரு காயமாகவோ 2 பேரில் ஒருவர் மனதில் கூட இருக்கக்கூடாது. அது சரிப்படுத்தப்பட வேண்டுமென்றால் 2 பேருடைய அந்த ஒருங்கிணைப்பு, ஒருமனப்பாடும் ரொம்ப அவசியமானது. இன்றைக்கு எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணங்களில் இவைகளிலும் ஒன்று. ஒப்புரவாகுதல் நடைபெறாததினாலும், தாழ்மை, ஆமாம், தாழ்மை தரித்து கொள்ளாததினாலும், நான் பெரியவன் சிறியவன் என்பதை மரணப்படுக்கை வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுனால வரக்கூடிய காரியங்கள். இது உங்களுக்கு எனக்கும் வருங்கால சந்ததிக்கு ஒரு பெரிய படிப்பினை. உண்மையாகவே பெரிய படிப்பினை தான். நிச்சயமாக அதை உணர்ந்து கொள்ளணும். உங்களை வழி நடத்தியவர்கள் ஜெபிக்கிற அந்த தருணத்தில் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட்டு அந்த நல் மனசாட்சியோடு கூட போய் தெய்வ ஊழியத்தை செய்யும் பொழுது மிகப்பெரிய எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு பார்க்குறோம். இதை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பேட்ரிக் அங்கிளை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பேட்ரிக் அண்ணன் வந்து ஒரு எளிய வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அண்ணன். சிம்பிள் லைஃப் ஸ்டைலுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியம். அதில் ஒரு முறை அவங்கள எவாஞ்சலிக்கல் யூனியன்லேருந்து வந்து அவங்க ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த நேரம், எல்ஐசியில் நல்ல ஒரு பதவியில் இருந்தவங்க அதை ராஜினாமா பண்ணிவிட்டு இதில் வந்து இணைந்த நேரம். அப்போ அண்ணனை இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய பதவியை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களே, நீங்கள் அதை பற்றி வேறு என்னமோ சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணன் சொன்ன பதில் வந்து, எல்ஐசியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறது என்பதைத்தான் நான் ரிசைன் பண்ணியிருக்கேன்னு ஒழிய இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ரிசைன் பண்ண வேண்டிய காரியம் ஏராளம் இருக்குது என்று அதை ஒரு பெருமைக்கு உரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு பெரிய காரியமாக எடுக்காதபடி, இன்னும் என்னுடைய வாழ்வில் சுத்திகரிக்கப்படுவதற்கு எத்தனையோ எல்லைகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், இதையே பெருசுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் இன்னொன்று, ஒரு நாள் அண்ணன் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுற நேரம், அப்போ அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க பின்னால் போட்டிருந்த பனியனில்
ஒரு பெரிய ஹோல் இருந்திருக்கு. அவங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள வச்சு தானே அவங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸஸ் பண்ணி செய்வாங்க. அப்போது ஒரு ஏஜெண்ட் வந்து ஒரு மாதிரி துடுக்கானவர். அன்னை ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு எத்தனை லட்சம் ரூபா எத்தனை கோடிக்கு அவன் பிஸ்னஸ் போட்டாலும் சரி போக மாட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஊழியம் இல்லைன்னா வீடு அப்படி தான் இருப்பாங்க. அது இவருக்கு ஒரு பெரிய காட்டம். ஏன்னா கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநெல்லாம் தொழில் நகரங்கள், நிறைய பிஸ்னஸ் பிடிக்கலாம். பிஸ்னஸ்மென்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. இவர் பிஸ்னஸுக்கு பேட்ரிக்கிட்ட வரமாட்டார். இது அவருக்கு பெரிய கடுப்பு. ஒரு நாள் எல்லாரும் அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் பாருங்க ஐயா, பேட்ரிக் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், கோல்டு மெடலிஸ்ட்டு, அவர் போட்டிருக்க பனியனை பாருங்கள் பின்னால் கிழிஞ்சிருக்கு. ஒரு புது பனியனை வாங்கி போடக்கூடாது. இப்படி அவ்வளோ பெரிய ஆஃபீஸரை எல்லார் மண்ணிலும் ரொம்ப இதாக அடிச்சிட்டாரு. அண்ணா அதை கண்டுக்கிடவே இல்லை. நான் ஆஃபீஸ்லேருந்து என்கிட்ட வந்து சொன்னாங்கடி, தம்பி இப்படி ஒரு ஆள் சொல்லிவிட்டார் தம்பி, அவரை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது பனியன் வாங்கி போட்டுக்கிட்டு, பனியன் நல்லா வெளியே தெரியக்கூடிய அழகு ஷர்ட்டை போட்டு போய் எல்லார் மத்தியில் அவர் நிற்கிற போது அவரை கூப்பிட்டு, அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு, சாரிங்க வாங்க, இப்போ நான் புது பனியன் போட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா? ஆக பழி வாங்குகிற எண்ணங்களும் ஒரு தலைவனிடத்தில் இருக்கக்கூடாது. பதிலுக்கு பதில் செய்யணும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழைய காலத்து அந்த நியமனங்களை இன்றைக்கு நம்ம நடைமுறைப்படுத்துவோமானால் வீட்டிலையும் மன்னிப்பு இருக்காது, சமுதாயத்திலையும் மன்னிப்பு இருக்காது, ஊழியத்திலையும் மன்னிப்பு இருக்காது. நம்ம தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துலையும் மன்னிப்பு இருக்காது. ஆக தலைவர்களுக்கு, வளர்ந்து வருகிற இதை கேட்கிற தலைவர்களுக்கு நமக்கு இவைகளெல்லாம் சிறந்த படிப்பினைகள், மறக்க முடியாத வரலாற்று சான்றுகள். ரொம்ப நன்றி அங்கிள், ரொம்ப அருமையாக பகிர்ந்து கொண்டீங்க. நீங்கள் சொல்கிறத யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வழி நடத்துகிறவர்களும் மறந்து போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நீங்கள் நிறைய பெயர்களை பயன்படுத்துகிறீங்க, இன்றைக்கும் அவங்கள நினைவு கூறுகிறீங்க, அவர்களெல்லாம் உங்களை வழி நடத்துகிற அந்த வழி நடத்துதலை நீங்கள் நினைவு கூறுகிறீங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம பார்க்கும்போது இந்த லைம் லைட் மினிஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியன்ற நிலைமை இல்லாமல், கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு என்னை உட்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் இணைந்து செயல்பட்டதை பார்க்குறோம். கர்த்தர் உங்களை உயர்த்தினதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து உங்களை ஜெனரல் செக்ரட்டரியாகவும் ஒரு 8.5 ஆண்டுகள் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ பல சூழ்நிலைகளில் நீங்களுமே வளர்ந்து வந்து அநேகர தலைமைத்துவத்தில் இருந்து வழி நடத்தினதாகவும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஒரு கேள்வி அங்கிள் எனக்குள்ள, இப்போ இத்தனை பேர், நீங்கள் நிறைய பெயர்கள் சொன்னீங்க, இதில் எத்தனை பேர்களை இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பேட்ரிக் ஜாஷுவா அங்கிள், பி சாமுவேல் அங்கிள், இல்லை எமில் ஜெபசிங் அங்கிள், இவங்ககிட்டலாம் நீங்கள் பார்த்த தனித்தன்மையான காரியங்கள், அது ஒருவேளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அவங்கள்ட்ட நீங்கள் சந்தித்த காரியங்கள். ஒருவேளை இந்த சம்பாஷணையில் இதுவரைக்கும் உச்சரிக்கப்படாத இன்னொரு நேம் வந்து எபனேசர் சுந்தர்ராஜ் அண்ணன். அவங்க ஒரு என்ஜினியர், ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் ப்ரொஃபஸராக பணி செய்தவர்கள். அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஆப்ரேஷன் மொபிலைசேஷனில் இணைந்து பணி செய்தவர்கள். அதில் பல ஆண்டுகள் பணி செய்த பின்பு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் பணித்தள இயக்குனராக வந்து பணி செய்தாங்க. ஜான்சியை மையமாக கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றி வந்தாங்க. பல மாநிலங்களுக்கு, பல மக்கள் கூட்டங்களுக்கு ஊழியர்களை அனுப்பி திட்டமிடுவதில் என்றால் என்ன, அந்த திட்டமிட்டதை நிறைவேற்றுவதற்கு செலுத்தப்பட வேண்டிய விலைக்கிரயங்கள் என்ன, இவைகளை எல்லாம் மிஷினரிகளுக்கு கற்றுக் கொடுத்து செயல்படுத்தின அண்ணன். அவர்களிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதும், அவர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கமும், அவர்களுக்கு எனக்கும் இடையில் வந்த முதல் காரியம் என்னென்னா, ஆர்கனைசேஷன் அப்பொழுது தான் வளர்ந்து கொண்டு வருகிறது. அண்ணன் வீரபாண்டிய பட்டணம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது பேட்ரிக் அண்ணன் எல்ஐசியில் வேலை செய்து கொண்டிருந்ததுனால திருச்செந்தூரில் எல்ஐசி அலுவலகம், அண்ணனுடைய வீடு வீரபாண்டிய பட்டணம். அப்போது அண்ணன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைலில்
சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட்டில் அவ்வளவு கற்ற மனிதர், திறமைகள் உள்ளவர் வந்து அன்றைக்கு அவர்கள் உண்ட உணவு, அவர்களுக்கு இளைப்பாறுதலுக்கு கொடுத்ததே வேறு ரூம் கிடையாது, ஆஃபீஸில் தான். அவர்களுக்கு ஒரு பாய் விரித்து கொடுத்து, கட்டில் கூட கிடையாது, நான் டேபிளில் தான் நைட்டில் படுத்திருப்பேன். அதுதான் ஆமாம். அப்படி அவர்களுடைய தாழ்மை, எளிமை இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டது ஒரு பெரிய அனுபவம். என்னுடைய முதல் வட இந்திய பயணத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன். முதல்ல சந்தித்தது அலகாபாத்தில் ஒரு மிஷினரிஸ் கான்ஃபரன்ஸில். அப்போ எபி அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னது, நீங்கள் மிஷினரி பணித்தளம் போகிறது சரி, ஆனால் பணித்தளத்தில் என்ன கண்டீங்க, மிஷினரிகள் எப்படி பணி செய்கிறாங்க, மக்களுடைய நிலை என்ன, அவர்களுக்கு எந்த விதமான விதத்தில் சுவிசேஷத்தை சொல்லணும், அவருடைய சமூக நல தேவைகள் என்ன, அதை எப்படி சந்திக்கலாம், இப்படி ஒரு பல்நோக்கு பார்வையோடு கூட நீங்கள் இந்த பணித்தள விஜயத்துக்கு போகணும், இதை எனக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும். அது எனக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லலை, உங்களுடைய எதிர்கால ஊழியத்துக்கு திறமையை வளர்த்து கொள்றதுக்கு அது வசதியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் பைபிள் காலேஜில் 2 வருஷம் வேலை படிச்சுட்டு இப்போ வந்திருக்கீங்க, இப்போ இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவுரை அன்னைக்கு இருந்ததுனால, நான் தலைமைச் செயலகத்தில் பணி செய்த காலத்திலும் சரி, முன்னேற்ற பணி பிரிவில் பணி செய்த காலத்திலும் சரி, செய்த பணியை குறித்து, அதனுடைய விளைவுகளை குறித்து ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பது, ஒரு நமக்கு மூத்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பது என்பது எவ்வளோ முக்கியம், அது நம்மை ஊழியத்தில் அடுத்த கட்டத்துக்கு வளர்ப்பதற்கு எவ்வளவு நல்ல ஒரு அபியாசமாக இருக்கும் என்பதை கற்றுக்கொள்ள உதவியாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப அதை பார்க்குறோம், அவங்க நடத்தின முறைகளை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்கன்னு சொல்லி. இன்றைக்கி மிஷினரி பணித்தளத்துக்கு ஒரு விசிட் போகிற மாதிரி போயிட்டு வராதபடிக்கு நீங்கள் போகிற அந்த நோக்கம் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, நீங்கள் அங்கே போய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, நீங்கள் என்ன செய்ய முடியுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு உங்களை வழி நடத்தியிருக்கிறாங்க, எபினேசர் சுந்தரராஜ் அங்கிள் நடத்தியிருக்கிறாங்க என்பதை குறித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போது ஒரு 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 கருத்து இங்கே நிலவரதை பார்க்குறோம். அன்றைய காலகட்டத்தில் பணி செய்தது, சுவிசேஷ பணி செய்தது சுலபமாக இருந்துச்சு. இன்றைக்கி சுவிசேஷ பணியெல்லாம் செய்ய முடியாதுங்க, ரொம்ப கடினமாக இருக்குது, இப்போ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜி நிறையவே இருக்குது. ஏன்னா அன்றைக்கி மொழி தெரியாமல் போய் அணுக முடியாது, அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாது. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும், ரொம்ப சுலபமாக அதை செய்ய முடியும். ஆனால் இவ்வளவும் இருந்தும் இந்த மிஷினரி பணி ஊழியங்களாக இருக்கட்டும், இல்லை சுவிசேஷ பணி ஊழியங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து இருக்கிறதா பார்க்க முடிகிறது. இதை குறித்து உங்கள் கருத்து என்னங்க? இதில் பணி செய்யப்படுவது குறைந்திருக்கிறது என்று சொல்வதற்கில்லை, ஆனால் அந்த பணியை நிறைவேற்றுவதில் இன்றைக்கு ஊழியத்தில் இணைகிற வாலிபர்கள் மத்தியில் ஒரு தேக்க நிலை இருப்பதையும், மனதில் சில கேள்விகள், ஐயப்பாடுகள், அவசியமில்லாத பயங்கள் இருப்பதை பார்க்குறோம். இப்போது பரிபூரண அர்ப்பணிப்போடு வந்தவங்க பாடுகள் மத்தியிலேயும் அந்த அர்ப்பணிப்புக்கு அவசியமான அழைப்பை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அர்ப்பணத்தினுடைய குறைவு எங்கே இருக்கிறதோ அவர்களுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்கிற மாதிரி எதற்கும் பயப்படுகிற ஒரு மனநிலை இருக்கிறது. இப்போ நான் கூட எங்கள் சமீபத்தில் எங்களுடைய மிஷினரிகளுக்கு சொன்னேன், ஒருவேளை நம்ம எதிர்பாராத அரசாங்கம் ஒன்று பொறுப்பில் அமர்ந்து சுவிசேஷத்திற்கு இரும்பு திரை நாடு போல சுவிசேஷம் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்குமானால், நீங்கள் ஒரு பெட்டி கடை போட்டாவது அங்கே நியாயமான முறையில் வியாபாரம் செய்து வருகிறவர்களுக்கு உங்களுடைய பார்வையினாலும் தொடுதலினாலும் நாணயமான வார்த்தைகளினாலும் நீங்கள் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தின மொழியை வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. ஆமாம்,
ஒரு டீ கடை போட்டாவது அந்த டீ கடை மூலமாக நீங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் யூ மஸ்ட் பி ஸ்டில் கமிட்டட் அப்படிங்கிறத அவங்களோட பகிர்ந்து கொண்டேன். அதற்கு ஒரு உதாரணம், ஒரு மிஷினரி தன்னுடைய சொந்த ஊரில் தான் டிராக்ட் கொடுத்து வேலை செய்துட்டு இருந்தார். அவருடைய சொந்த ஊரில் அந்த செலிப்ரேஷன் டைமில் அதை செய்கிறார், ஒரு பண்டிகை டைமில். இதை ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் போலீஸில் காமிச்சு ஒரு 25 பேரோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவரையும் அவருடைய நெஃப்யூ சிஸ்டர் சன் அவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் 3 நாள் போலீஸ் கஸ்டடியில் வச்சு கடைசியில் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள சிறைச்சாலையில் போய் அவரை எந்த விதமான போதுமான விசாரணையுமின்றி, விசாரணை கைதிகள்னு சொன்னாலும் விசாரணையின்றி, எந்த விதமான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் 1 மந்த் உள்ளே வச்சுட்டாங்க. அந்த மிஷினரி இப்போ வெளியே வந்துட்டார், ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டோம், உங்களுடைய பணத்தை சம்பளத்தை எங்கே அனுப்பணும்? ஏன்னா அவர் மனைவிக்கு அனுப்புனாலும் பிரச்சனை, உறவினர்களுக்கு அனுப்புனாலும் பிரச்சனை, இப்படி வந்துடுச்சு. கடைசியில் இப்போ அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இதை சொன்னால் ஓ மிஷினரி ஆட்டோ ஓட்டுறாரா அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஆட்டோ ஓட்டுறதுனால எனக்கு வருமானம் வருது, ஆட்டோ ஓட்டுறதுனால அன்னைக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதே நேரத்தில் அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு சத்தியம் இருக்குது. அழகாக இருக்குது. ஆமாம், அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டு. இப்படி நான் ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்றைக்கு எனக்கு உதவி தேவை அன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு என்றைக்கு இந்த கேஸ்லேருந்து முழுமையான விடுதலை கிடைக்குதோ அது வரைக்கும் நான் இதை செய்துட்ருக்கேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்படி எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் இருப்பது இயல்பு தான். ஒரு எதிர்ப்பு வரும்போது பயம் இருப்பது இயல்பு தான். ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட முறையில் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற மனநிலையோடு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், இல்லை வாலிபர் ஊழியத்தை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், இல்லை சிறுவர்கள் ஊழியத்தை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், எந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறாரோ எந்த சூழ்நிலையிலேயும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்கிற அர்ப்பணிப்போடு ஒரு சகோதரனோ சகோதரியோ பணி செய்யும்போது அவர்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் உடுத்துவிப்பதும் போஷிப்பதும் எல்லாம் அவருடைய வேலை, அழகாக செய்வார். அதனால் இளைஞர்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிஷினரி பண்ணின்னா கண்டிப்பாக பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பயத்திற்குரிய விலைக்கிரயத்தை செலுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாகும் போது ஆண்டவர் நம்ம கனப்படுத்துவார். அர்ப்பணிப்பு, ஆயத்தம், அருமையாக சொன்னீங்க. அந்த காரியங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எப்படி ஆகிலும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், சேர்த்துற முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன இந்த சாட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப எங்களை ஊக்கப்படுத்துகிறதாக நான் நம்புகிறேன். இன்றைய கால தலைமுறையை நிச்சயமாக ஊக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து அங்கிள் உங்களோட கூட பேசிகிட்டு இருந்த பொழுது நிறைய காரியங்களை நாங்கள் இப்போ கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு இன்றைக்கும் இருக்கிற அந்த பாரத்தை பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படி ஆகிலும் சுவிசேஷ பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும், வந்துடாதீங்க, அங்கே இருந்து எப்படியாகிலும் இந்த ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் ஒரு தலைவராகவும் செயல்பட்டுருக்கிறீங்க. இன்றைய தலைவர்களுக்கு, திருச்சபை போதகர்களுக்கு, வாலிப குழு தலைவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஊழியம் அறுவடை மிகுதியாக இருக்குது, அறுவடைக்கு ஆட்கள் இல்லை, தலைவர்கள் அதை ஏற்படுத்த வேண்டும். உங்களை ஏற்படுத்தின நிறைய பேரை குறித்து கேள்விப்பட்டோம். இன்றைக்கு இவர்கள் இனி எதிர்கால சந்ததியை ஏற்படுத்துறதுக்கு அவர்களுக்கான உங்களுடைய ஆலோசனை என்ன? பர்னபாக்கள் இன்றைக்கு தேவை. பர்னபாக்கள் இருக்கும்போது தான் ஒரு சவுல் சிதறி போகாதபடி, தொலைந்து போகாதபடி அவரை பாதுகாக்க முடிந்தது. 13 நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 2 கண்டங்களுக்கு சுவிசேஷத்தை அந்த நாட்களிலேயே சொல்லி சென்றிருக்கிறார். இன்றைக்கும் பாலைன் மெத்தட், பவுலினுடைய அணுகுமுறைகள் என்று
இன்றைக்கு ஆராய்ச்சி செய்து பயன்படுத்தத்தக்க அளவுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு பர்னபா இருந்ததினாலே வந்த விளைவு. அதே போல் யோவான் மார்க்கு என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் முதலாவது மிஷினரி பிரயாணத்திலே பாதியில் திரும்பி விட்டான் என்கிற ஒரு காரணத்துக்காக பவுலே அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் சிறு துரும்பாயினும் பல் குத்த உதவும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆக ஒரு செம்பு கம்பியையும் தங்க கம்பியாக மாற்றக்கூடிய பர்னபாக்கள் இன்றைக்கு தேவை. ஒரு பர்னபா இல்லாவிட்டால் ஒரு யோவான் மார்க்கு உதயமாகி இருக்க முடியாது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் என்கின்ற முதலாவது படைப்பு, 4 சுவிசேஷங்களிலும் அதுதான் முதலாவது படைப்பு. அது மக்களுக்கு கிட்டி இருக்க முடியாது. ஆக இன்றைக்கு பர்னபாக்கள் தேவை. அது போதகராக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, யூத் லீடராக இருந்தாலும் சரி, விமன்ஸ் லீடராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்திருப்பது இது பதவி அல்ல, இது ஒரு வாய்ப்பு என்பதை மனதிலே பதித்து அந்த வாய்ப்பினை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, அநேக ஆத்துமாக்களின் நலனுக்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற மனநிலையோடு பணி செய்வார்களானால் இன்றைக்கும் சரித்திரம் படைக்கலாம். சரித்திரத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரலாம், புதுமையை உட்புகுத்தலாம். நீங்கள் சொன்னபடி நவீன சாதனங்கள் எத்தனையோ இருக்கிற காலத்தில் பிரயாணத்தினாலோ பொருட்செலவினாலோ அல்லாவிட்டால் சரீர பிரயாசங்களினாலோ செய்யாதபடிக்கு இன்றைக்கு நவீன சாதனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி எப்படி இன்னும் தீவிரமாக பணி செய்யலாம் என்கிற கண்ணோட்டத்தோடு கூட பொறுப்பையும் வாய்ப்பையும் பயன்படுத்துவார்களானால் ஆண்டவர் நிச்சயமாக எவரையும் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தலைவர்கள் இன்றைக்கு தேவை. அவர்கள் பர்னபாக்கள். அங்கிள், ரொம்ப அருமையாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களையும் இணைத்து உங்களோடு கூட கடந்து வந்த மாதிரி இருக்குது. அருமையாக பகிர்ந்து கொண்டீங்க உங்கள் வாழ்க்கை அனுபவத்தை. நீங்கள் அந்த சம்பவம் நடந்த இடங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்போது இன்னும் எப்படி அது பசுமையாக உங்கள் இருதயத்தில் இருக்குன்றதை உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. இத்தனை பேர் உங்களை வழிநடத்தின அந்த காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு என்னையும் நிச்சயமாக இதை பார்க்குற எல்லாரையும் கூட நாங்கள் எல்லாரும் அந்த இடங்களில் இருந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கிறதுக்கு எங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். இன்னும் அநேகருக்கு சவாலாக பயன்படுத்துவார். அநேகரை எழுப்புகிறதுக்கு உங்களை பயன்படுத்துவார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் வந்ததுக்கும் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நானும் என்னுடைய வாழ்க்கையில் மறவாதிருப்பதற்கு அதை நினைவு கூர்ந்து உங்களோடும் நேயர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதற்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கேட்ட நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்திக்கிற நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். அந்த தீர்மானத்தை செயல்படுத்துங்கள். எதிர்காலத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜொலிக்கும் நட்சத்திரங்களை எதிர்பார்க்கிறாரோ அவைகளில் நீங்களும் பங்குதாரர்களாக இருப்பீர்கள். தேவன் அப்படி உங்களை பயன்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. நன்றி அங்கிள். அங்கிள் மூலமாக அவர்களை வழி நடத்தினவர்களை குறித்தும் அவர்கள் எப்படியாக கிறிஸ்துவுக்காக பயன்பட்டார்கள் என்பதை குறித்தும் பார்த்தோம். எமல் ஜெபசிங் அங்கிளை பற்றி கேள்விப்பட்டோம். பேட்ரிக் ஜாஷுவா அங்கிளை பற்றி அறிந்து கொண்டோம். தொலைதூர பயணத்திலேருந்து வந்து உடனடியாக ஒரு ஊழியக்காரன் தவறிவிடக்கூடாது என்பதற்காக உழைத்த பி சாமியல் அங்கிளை நம்ம பற்றி தெரிந்து கொண்டோம். அவரை ஊழிய ஸ்தலத்திற்கு அனுப்பின பொழுது எபினேசர் சுந்தரராஜ் அங்கிள் எந்த அளவு அவங்களை உற்சாகப்படுத்தி ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளாக நடத்தினார்கள். இறையியல் கல்லூரியில் அவங்களை எப்படி வழி நடத்தினாங்க என்பதெல்லாம் காட்டோம். இன்றைக்கும் இந்த பர்னபாக்கள் வேண்டும். அங்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொண்டது போல ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்னமும் இருக்கதான் செய்கிறார்கள். இந்தியாவை நம் சுவிசேஷத்தினால நிரப்புவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு
பர்னபாக்கள் வேண்டும். இன்றைய சபை தலைவர்களும் மூப்பர்களும் இன்னும் ஊழிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் உழைத்து உற்சாகப்படுத்துவோம். ஆனால் பவுலை போலவும் ஜான் மார்க்கை போலவும் அநேகரை எழுப்ப முடியும். இந்த காலகட்டத்திலும் எழுப்ப முடியும். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு அன்பான வேண்டுகோள், நம்ம நிறைய நேரம் இந்த சோஷியல் மீடியாவில் செலவிடுகிறோம். அதில் நிறைய பேர் இருக்கிறதையே நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாரும் அதில் ஒரு வேளை நீங்கள் வல்லுநராக கூட இருக்கலாம். நீங்கள் அதையும் பயன்படுத்தி, நீங்கள் ஊழிய ஸ்தலத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அதை பயன்படுத்தி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் கொடுத்துருக்குது. அதை நம்ம சிறப்பாக செயல்படுத்துவோம். ஆனால் இயேசுக்கு என்று ராஜ்யத்தை நம்ம நிச்சயமாக கட்ட முடியும். கர்த்தர் இதை கேட்ட உங்களையும் பகிர்ந்து கொண்ட ஐயாவையும் தொடர்ந்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இப்படிப்பட்ட சவாலான மற்றொரு சாட்சியோடு கூட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாமுவேல் சுப்பையா.